குட் மார்னிங் மக்களே. டே 3 இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மணி வந்து பார்த்திங்கன்னா 6:10 காலையில் குளித்து ரெடி ஆயாச்சு. அண்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து நம்ம ஏலகிரி வந்தோம்னா மறக்காமல் போகிற இடம் ஒன்று இருக்குது மக்களே. என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏலகிரி முருகர் கோயில், பாலமுருகர் கோயிலுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு சாமியை கும்பிட்டு திருப்பி ரிட்டன் வந்து ரெசார்ட்டுக்கு வர போகிறோம். வந்துட்டு அண்டு ஒரு 11 மணிக்கு செக் அவுட் பண்ணி சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்ப்போம். ஸோ காலையில் பாருங்களேன், எல்லாம் லைவ் ஆயிடுச்சு. செம்ம வெதர் மக்களே. ஒரு 3 டே. நேற்று ஈவினிங் தான் கொஞ்சம் மழை பெஞ்சுது. சரியான வெதரு, ரொம்ப குளிரும் கிடையாது, ரொம்ப வெயிலும் கிடையாது. நல்ல வெதர், நல்லா ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில் வேணால் நான் உங்களுக்கு தரேன். பட் ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ரொம்ப அவுட் சைடில் இருக்குங்களே இது. நீங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்தால் தான் இங்கே வர முடியும். அதே மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணி தான் வர முடியும். ஆனால் ரோடு வந்து சரியில்லை. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா பரவாயில்ல, ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் வரணும். சன்ரைஸ் ஆகுது, ஆனால் மரம் மறைச்சிருக்கு லைட்டாக. நாங்கள் மேலே போனால் தெரியும். ஆக்சுவலாக அங்கே தான் வந்து காலையில் டின்னர் கொடுக்குறாங்க. அதோட டைனிங் ஹாலு காட்டியிருப்போம் உங்களுக்கு ஏற்கனவே. நேற்று வீடியோ எப்படி இருந்தது மக்களே, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து பேசியிருக்க மாட்டேன் வீடியோவில். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க அப்படின்னா ஒரு ரா அண்ட் ரியல் கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து காட்டியிருப்பேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி அப்படி இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து vlog எடுக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னென்ன என்ஜாய் பண்ணுவீங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோவை தான் நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன ஞாபகம்லாம் உங்களுக்கு வந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப வந்து நம்ம டைம் எடுத்துக்கல. ஏன்னா ஒன் டே தான் நம்ம வந்து சுற்றி பார்த்தோம். ஒன் டே வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்தோம், நேற்று சுற்றி பார்த்தோம். இன்றைக்கி சென்னைக்கு திரும்பி கிளம்பி போகிறோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. வேறு என்ன கேட்க போகிற மக்களே, நிறைய வீடியோ வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒன்று ஒன்றா பாசிபிள் ஆகும். நேற்று ஆக்சுவலாக மழை பெஞ்சு அப்படியே ரொம்ப மாதிரி கலங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். நிறைய அழுக்கு இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இது வீக்கெண்ட் வந்தாலே ரொம்ப ரஷ் இருக்குது, எல்லாமே ஃபுல்லு. நேற்று நைட்டே நிறைய பேர் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வரும்போது நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். முடிஞ்சால் வந்து வீக் டேஸில் வாங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் போகிற ஸ்பாட்லாம் கூட வீக் டேஸில் வந்தீங்கன்னா நிறைய வந்து காலியாக இருக்கும். நேற்று போனால் பண்டூரா கூட நாங்கள் காலையிலேயே போயிட்டோம். காலையில் வந்து ஒரு 9:30க்கெலாம் வந்து நாங்கள் போயிட்டோம். அதனால் வந்து பேர்ட்ஸ்லாம் ஃபீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டக்குன்னு பேர்ட்ஸ் வந்துது உங்கள்கிட்ட. இன்னும் டைமாக என்ன ஆகும், நிறைய பேர் வந்து ஃபீட் பண்ணி அதுக்கு வயிறு நிறைஞ்சிடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடுங்க. ஸோ முருகரை பார்க்க போகிறோம். அங்கே அவளுக்கு அந்த நாய் தான் பிடிக்கும். இது குட்டி நாய், அந்த கார் எங்கேயே விட்டுணுமா, வேலை விடலாம். பாட்டு பாடியே ஆச்சுக்காட்டு.
மேலே போகலாமா? பாதி மலையா? பாதி மலை சும்மா ஒரு சின்ன மலைடா இது. ஒன்று இருக்கும் இடத்தில் குமரன் இருப்பான். லைட்டா வீல் கீழே லைட்டா அப்படி நவுந்தா கூட ஏதாவது ஆகும் போட்டுருக்காங்க. அப்படியே ரொம்ப இதுவா இருக்கு. என்னோட கூட சூப்பராக இருக்கும்டா கோயில். ரொம்ப அமைதியான கோயில். அமைதியா இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம வர இந்த முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். மிஸ் பண்ணாமல் வந்துடும் மக்களே. மணி வந்து 7:30. அந்த காலையிலேயே ஒரு நல்ல வைபு. ஐயோ ஒன்றும் கோயில் திறக்கலையா மக்களே? ஆனால் 8 மணி போட்டிருந்தது கூகுளில். பூ வாங்கிட்டு வரானா மக்களே? எப்பவுமே சொல்கிறது தான், ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வாங்க. வருஷத்தில் ஒரு 2 வாட்டியாவது கூப்பிட்டுறாரு. சில நேரத்தில் வந்து ஏலகிரி வரதே இந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான். லேடியாக இருக்கும்பொழுது தலைவர் பூவை வாங்கிட்டாரு. சார் பூவை காட்டுங்க சார். இங்கே பாருங்க மக்களே, நாவல் பழம் எவ்வளோ கொட்டி இருக்குது. இது வந்து நாட்டு நாவல், குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஃபுல்லாக நாவல் பழம். நேற்று வாங்கினோம் 50 ரூபாய்க்கு ஒரு கவரில் கொடுத்தோம். இங்கே பேர் எவ்வளோ கொட்டி கிடக்குது. அது கரெக்டாக அதில் போய் கட்டுக்கிறது. ஃபுல்லாக தான்டா கொட்டியிருக்கோம். அது காங்கிரீட்ன்றதுனால அப்படி தெரியுது நம்மளுக்கு. உள்ள பூஜை நடக்குது. இவ்வளோ தாங்க கோயில். உலகத்துலேயே எனக்கு பிடிச்ச கோயில். நவக்கிரகம் இருக்குது. முதல்ல அங்கே போயிட்டு நேராக வந்து நம்ம அப்படி வருவோம் சுற்றிட்டு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உனை மறவே நீ கற்பனை
ஸோ சுற்றி இருக்கிற இடம் பாருங்களேன். ஆல்ரெடி வந்து நம்ம காட்டியிருப்பேன் நான் அந்த கோயிலில் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில், ஏலகிரி வந்த வீடியோவில். ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. ஆனால் இப்படியே ஃப்யூச்சரில் இருக்குமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். இன்னைக்கு சண்டே மக்களே, காலையிலே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் டைம் ஆக கூட்டம் வரும். கோவில் இடத்துல ஒன்றும் கிடைக்காதீங்க நண்பர்களே. அவன் அதை பழம் பறிக்க போகிறான். நார்த்தங்காவும் எல்லாம் கிடைக்கும். வந்து மக்களே, நீங்கள் வந்து மேலே வரைக்கும் காரில் வரலாம் வரலாம். பாருங்க, அப்படியே ஒரு மண் ரோடு இருக்குங்களா, அது அப்படியே போயிட்டு மேலே வந்து கார் நிறுத்தலாம். பெரியவங்க முடியாதவங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் நாங்கள் மேலே நிறுத்துங்க. இல்லை உங்களால் நடக்க முடியும், ஜஸ்ட் இவ்வளோ தாங்க முடியும்னா மேலே நீங்கள் வந்து தாராளமாக நடந்தே வரலாம். ட்ரோன் ஷாட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா காலையிலேயே நிறைய பேர் சாமி கும்பிட்றாங்களா, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகுது. அதனால் டக்கு டக்குன்னு ஒரு 2-3 குயிக் ஷாட்டு. நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் பாருங்கள், ஃப்ரூட்ஸ் நிறைய வைக்கிறாங்க. அடுத்து கொல்லிமலை ட்ரை பண்ணுவோம் மக்களே. கொல்லிமலை போவோம் ஃப்ரூட்ஸ் கோசமே. A few hours later. ஸோ இங்கே பாருங்கள், நேற்று நம்ம அங்கே வந்து ஒரு வீட்டில் மாங்காய் வாங்கினோம் இல்லைங்களா, அவங்களதே வந்து மரம் வந்து பலாப்பழம் மரம். ஸோ கேட்டோம் விலைக்கு, எடுத்து தரான்னாங்க. இந்த பாருங்க, இந்த இருக்கு. ஏறாங்க பாருங்க. பையன் ஏறான் பாருங்க மேலே. அவன் தான் நேற்று மாங்காய் வந்து நம்மளுக்கு எடுத்து போட்டான். இதுதான் எடுக்க போறான்னு நினைக்கிறேன். அதான் கீழே போட்டால் உடஞ்சிரும்ல, அதை கட்டி அப்படியே மெதுவாக இறக்கிடுவான். ஒன்றும் தெரியல, நான் உங்களுக்கு இறக்கணும்னே காட்டுறேன். இல்லை, நம்ம கண்ணில் பார்க்கறது வர்றா. இது பேர் ஓகே. சொல்லுங்க சும்மா இருக்குல்ல, அதை கைக்கு போட்டு நல்லா தடவிட்டு அப்புறம் ஒரு பக்கமா கொஞ்சமா அந்த இது வெட்டி அந்த பிசண்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் துவைச்சு எடுத்துங்கன்னா அவ்வளோதான். அது ஒன்றும் அது சரி, ஓகே. காட்டுறோம். வேண்டாம், அது இறக்கிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேண்டாமா? போடுங்க. ஒன்று வாங்கிக்கடா. மொத்தம் 3 எடுங்க. மேலே கூட 2 எடுத்து கைசெல்லாம் இருக்கு.
அங்கே போய் கேட்டு பாருங்களேன். என்ன சொன்னாரு? எவ்வளோ தெரியுமா அது? 100 ரூபாங்க. நல்லா இங்கிலீஷ் படம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா நல்லா சைஸாக எடுத்து போடுங்க ஐயா. அந்த முனையில ஒண்ணு இருக்கு. நல்லா இருக்கு. அது கீழே பார்த்துறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த முள் வந்து இப்படி விரியணும் மக்களே. விரிஞ்சதுன்னா உள்ள பழுத்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல அது. வேர்ப்பலா அது வேற ஹைபிரிட், அது வேற. இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். வேர்ப்பலான்றது கீழே வந்துருக்கு. கீழே வரும். வேர்ல இல்லை, அதான் அடி அடி வேர்ல ஸ்டெம்முலேயே வரும். கீழே வந்தா இது குட்டியா இருக்கும்டா. பொருள்லேயே இருக்குடா அந்த மரம். 2-3 மரம் இருக்குடா. ஒரே மரத்தில் 12 காய் இருக்குது பொருளில். அப்படியா? ம். ஸோ இங்கே பாருங்க, அவரோட தோட்டமே பீன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகுமா எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா பீன்ஸும் வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சீப்பாக நல்ல குவாலிட்டியில், சீப் கிடையாது, என்ன சொல்கிறது, நல்ல ஒரு டீல் உங்களுக்கு. ஸோ இந்த பழம்லாம் நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா ஒரு 300 ரூபா 250 ரூபா வந்து வச்சுருப்பாங்க. எங்களுக்கு இது 100 ரூபாய்க்கு தராரு. ரெண்டு பேர் பிடிச்சி வாங்கக்கூடாது. குடிப்பியா விகாஸ்? எல்லாம் நான் பிடிப்பேன். அதெல்லாம் நான் நினச்சிட்டா தூக்குறாங்க சார். மேலே இன்னும் 2 கீழே போடுங்க போடுங்க போடுங்க. மேலே கட்டிடலாமா வண்டியில்? மேலே கட்டிடலாம். இது எப்படி பழுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது? தட்டினீங்கன்னா அது இது வரும், வாசனை வரும், ஸ்மெல்லு. இல்லை அந்த முள் வந்து விரியணும் அப்படின்வாங்க. நல்ல பெருசாக இது வரும். அந்த கொனையில எல்லாம் பாத்திரா தம்பி, மெதுவாக போடா. அரவாடை போயிட்டு இங்கிலீஷில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா எக்ஸ்போர்ட் ஆகுறீங்களா? சொன்னீங்கன்னா ஜாப்ல இருக்கீங்களா என்ன? இல்லை கம்பெனி சிட்டியில் இருக்கிறவங்க நீங்கள்? சைஸாக தான் இருக்கு. ஸோ வாசனை வரும், வாசனை வந்தால் இதை வந்து பிரிக்கணும். இந்த கொனல் கூட ஒன்று பெருசாக்குது. அங்கே போவார் அவரு. அவரு நல்லா போவார். கொஞ்சம் இதெல்லாம் கழிச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்ல. இது தானே இது பண்ணணும். ஊமத்தங்காவா என்ன சொல்லுவீங்க? அரளியே அரளியா? இதெல்லாம் கழிச்சு விட்டுறலாம்ல. பண்ணணும். நம்ம அந்த சைடு இருக்கிறத மட்டும் இது வேற சேல் பண்ணிட்டோம். ஓ நம்ம மாடு மேய்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ இது சேல்ஸ்னா? ஒன்று ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எப்பயும் நடக்க லுங்கி பார்த்தீங்கன்னா நடந்துருந்தது. விழுந்துச்சிங்க கீழே. அதை ரிலீஸ் பண்ணி விடும். குழந்துக்குச்சுன்னா என்ன ஆகும்? அது 2 பிஞ்சிச்சு வந்து ஒட்டின்னு இருந்ததா? 2 டபுளாக ரெட்டை பிறவிங்க. அதை பிடிச்சி கீழே அப்படியே நான் விட்டுறேன். ரெட்டை வாழைப்பழம் இருக்கும்ல அந்த மாதிரி. அதை பாருங்க, அதை அப்படியே கொடுக்கலாம். ட்ரை பண்ணி ரெட்டை வாழைப்பழம் இருக்குல்ல அந்த மாதிரி. எடுத்து தூக்கு தம்பி. ஒரே சைஸ்ல யானை கிட்ட குத்தன்னு வச்சுக்க. யானை கிட்ட அப்படியே சாப்பிட்டாரு. அப்படியே சாப்பிட்டாரு. அது என்னாச்சு? எடுக்க முடியாதா? இல்ல அது நல்லா இருக்குமா இல்ல எப்படி? நல்லா தான் இருக்கும். அதை இன்னொன்று இறக்கிடு. சரியில்லை போல்து. ஐயோ மக்களே, இதை பிரிக்கிறது தான் பெரிய மேட்ரு. மண் என்ன சூப்பரா இருக்கு வர்றா. செம்மண் 1 kg இது. தேன் பெட்டியிலேருந்து எடுக்குது. எல்லாமே இதுலேருந்து இருக்கு.
சார் பெட்டு இது இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கு சார் அந்த ஃபார்ம்ஸ் வந்து கரெக்ட் பண்ணாரு சார். ஃபார்மில் எடுத்து வச்சுருவாங்கடா அந்த மாதிரி பெட்டி. இப்போது அவர் சொல்கிறாருல அந்த லிச்சி செடின்ட்டு லிச்சி இதுன்ட்டு லிச்சி ஃபார்மில் எடுத்து இந்த மாதிரி தேன் பெட்டி வச்சுருவாங்க. அது வந்து அந்த பூலேருந்து எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும். உனக்கு அந்த ஃப்ளேவர் வந்துடும். ½ kg தான். ம். ஸோ வாணியம்பாடி அகமதியாவில் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். பார்சலாக உட்காந்து சாப்பிட்றோமா தெரியல. ஆமேதியா பிரியாணி. உனக்கு போடும்போது இருக்கிற எல்லா